நண்பர்களே, காலைல 6:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கோம். இன்றைக்கி வேறு செமஸ்டரு எக்ஸாம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நேற்று வரை ஒரு நாள் லீவ் விட்டாங்க படிக்கிறதுக்கு. நான் தான் படிக்கவே இல்லையே. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். போனதான் தெரியும் என்ன ஆகும்னு. பார்த்துக்கலாம். 30 நிமிடங்கள் கழித்து நண்பர்களே, ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு. சாப்பிட்டு காலேஜ் போக வேண்டியதுதான். நண்பர்களே, சாப்பிட்டு குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து காலேஜுக்கு தான். மெயின் மால் பஸ்ஸுக்கு போகணும். இன்றைக்கி ஆஃப் டே தான். பார்த்துக்கலாம். நண்பர்களே, பஸ்ஸுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம சீட்டு. பக்கம் வந்தோடனே உட்காந்துவோம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம், தமிழ் எக்ஸாம். நான் ஒன்றும் படிக்கலை. 2 ரிவிஷன் டெஸ்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன். ரிவிஷன் டெஸ்ட்னால் மாடல் எக்ஸாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன எதுவும் தெரியல, அரியர் வச்சிருன்னு நினைக்கிறேன். பார்த்தலாம். நான் தான் பஸ்ஸில் ஃபஸ்ட்டு. அது நான் தான் முதல்ல ஏறுவேன். யாரும் ஏற மாட்டாங்க. அதாவது ஏறுவாங்க. பஸ் ஆல்ட் ஆகிற இடத்துல நான் இருப்பேன். இங்கே இறங்கிப்பேன். இங்கே வந்து ஆஃப் டே 1 மணிக்கே விட்டுருவாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வந்துடுவோம். அவ்வளோதான். நண்பர்களை சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறான். ஏதாவது சொல்லி கொடுறா, படிச்சுக்கிறேன் பாசர் அளவுக்கு அப்படியே சொல்லி கொடுறா. காலேஜ் வந்தாச்சு. இப்போ அடுத்து எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். அது போய் தேடணும். எந்திரிப்போ, அங்கே போய் பார்க்குறேன். இப்போ அவனை எங்கடா போய் தேடுறது? இந்த மதியானம் கிளம்புறீங்களா? ஆமாம். நீங்கள் அண்ணா அச்சு படிச்சியாடா? போய் பெண்ணு வாங்கணும்டா. உனக்கு பொண்ணுலையா இருக்குது? படிச்சியா இல்லையா? பொண்ணு இல்லைடா, பெண்ணுடா. இங்கே ஸ்டோரிஸ் ஆய் சொல்லு. விளாக் எடுக்கிறியா? ஆமாம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம் வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. ஆமாம். செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஒன்றுமே படிக்கல. சுதர்சன் நீ படிச்சியா? இல்லை, சுஜித் பாஸ் ஆகிடுவான். சுஜித் தான் படிச்சிருப்பாரு. நைட் உட்காந்து முக்கிய படிச்சிருப்பாரு. ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தேன். பை பேசுகிறாரு. சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அவங்க கேங்கில் இருப்பான். படிச்சேன்னு சொல்லிட்டு படிக்கலன்னு சொல்லிட்டு படிச்சு பஸ்ஸில் வந்து தான் இப்போ பார்த்துட்டு இருப்பான். அவனை அப்படியே மறக்காமல் பேக் பண்ணி விட்டுருக்கேன். படிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன். பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். இன்னும் யாரும் வரணும்? ரோஷன் வரணும். வந்துட்டானா கிளாஸ்க்கு போயிடலாம். இன்னும் ஹால் வேறு போய் தேடணும்டா. குரூப்பில் போட்டிருக்காங்க பாரு, அது போய் தேடணுமே. F10 BF10 DF10 டி பிளாக் டியா? பி பிளாக் தெரியாது? அது சின்ன கேண்டீன் இருக்கும்ல, அதான் பி பிளாக். சின்ன கேண்டீனா? போகலாம். புரியல. தமிழ் மொழி ஆ 30 பக்கம் எழுதி விட்டுருங்க. தெரியலீங்களா? அடிக்கிற மாதிரி இல்லை, கதை தான் டச்சில் இருக்குது. 30 பக்கத்துக்கு எழுதி விட்டுறதா? என்ன அந்த வாங்குறீங்க? என்ன வாங்குறீங்க? பெண்ணு என்ன வாங்குறீங்களா? எத்தனை ரேட்டு? எனக்கு இருக்கு. இங்கே பாரு, எப்படி இருக்கு பாரு. இங்கு பெண்ணா? இங்கு பெண் இல்லை, ரீஃபில் தான். செதுவா கொடுத்தாரு. 3 பென்சிலா? 3 பென்சில் 3 ஸ்கேல். ஸ்கேல் பென்சில் ஏன்ட்ட வர இல்லையே. பக்கத்தில் வாங்கிக்கலாமா? மேலே தானே ஸ்டுடியோ இருக்கு. அங்கே போய் படம் பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு. நாங்கள் ஸ்டூடியோலேயும் ஒருத்தரும் இல்லைடா. இருக்கானுங்க தெரியுது. ஃப்ரெண்டு பேசுவானே பேசுவானே. இல்லை, 2 பேரும் ஒட்டினே.
நண்பர்களே இவ யாருன்னு தெரியுதா? தெரியாதுடா. தெரியும். அப்புறம் எல்லாம் படிச்சிட்டியா? இப்போதான் வாங்கினியா? ஆமாம். நீ அதை எடுத்தா காமிக்க மாட்டேன். காப்பி பண்ணிடுவாங்களா? காமிக்க மாட்டேன். அந்த பிளாக் தான் அவன் போகணும். செம்ம ஐடியா. ஏன் மச்சான்? நான் இவனை பார்த்ததுக்கப்புறம் தான் நீ எனக்கு ஐடியா வருது. என் ஃபோன் எங்கே தான் இருக்கா? என்னது ஹால் டிக்கெட் வாங்கியாச்சுண்ணா? இல்லை, கண்டென்ட் ஃபோன் அப்லோடே பண்ணல தெரியுமா? ஸோ சார் இல்லவே இல்லை, எடுக்கணும் போ. தமிழ் படிச்சியா? பிரிட்டிஷ் படிச்சியா? அட்டாக்கு பின்னாடி இருக்கிறதா இவன் இல்லை, அதான் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபிலிம் கிளப். அன்றைக்கி ஒரு நாள் காட்டினேன், பார்த்துக்கலாம். ஒன்றை எழுதுங்களா? கால் பாரு, தினேஷ் கோபி எப்படி இருப்பாரு? டிபார்ட்மெண்ட்டே அலைய விட்றா சார். ஒன்றுமே படிக்கல, ரொம்ப பயமாக வேறு இருக்குது. பயம் இல்லை, ஃபெயில் ஆனாலும் கவலை இல்லை. இருந்தாலும் அடுத்த வருஷம் எழுதணும், அதான் பயமாக இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஆகிடலாம், தமிழ் மட்டும்தான். ஓய் அட்டா நீ அதுக்கும் மாறடா, அங்கே போய் பார்க்கலாம். இவனுங்க சாலா டக்குன்னு வாங்கடா. என்னது குறிஞ்சி முல்லை மட்டும் தான் தெரியுமா? குறிஞ்சி முல்லை மருதம் சொல்லி கொடுத்தாருங்களா? ஏதோ சொன்னானுங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, மலை காடு விவசாயம், அப்புறம் என்னது நெய்தலா? விவசாயம் கூட எழுத விவசாயம் கடல் அப்புறம் பாலைவனம். கீழேயா? அங்கடா அந்த முன் கேண்டீன்றா. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீயே போயிருக்கா இங்கே லாக் எடுக்கிறியா? ம் இன்னும் விடுறேங்க. இன்னும் ஒரு வீடியோ போடலாம். நான் 5 வீடியோ போட்டுட்டு போறேன். போயிட்டு எவ்வளோ நேரம் எக்ஸாமு? 3 மணி நேரமா? 1 மணிக்கு வெளியே வாங்கலாம். நீ வீட்டுக்கு போறியா இருக்கியா? சளி பிடிச்சிச்சு. ம் போயிட்டு சளி வேறையா? இங்கிலீஷ் வந்து வெள்ளிக்கிழமையா? சளி பிடிச்சி ம் ஒரு எக்ஸாம் டைமில் ஒரே அடியாக படிப்பு போட்டுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், ஆரியர் தான். நம்ம செகண்ட் ஃப்ளோர். மக்களே என்னன்னா இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாமு. இந்த உண்மையில் கடைசி நேரத்தில் வந்து என்ன கொஸ்டின் வேணும் கேட்குறேன். இந்த முகத்தை பார்த்து எவ்வளோ கிட்டலாம் கொண்டாடுறா பயந்துருவாங்க. இருக்கான்ல வேணா சத்தியமும் உருப்பிட மாட்டான். உருப்பிட சுதர்சனை கேமரா எங்கே கேட்டுறான்னு பாரு. தெரியலையா மக்களே? இவன் தான் 48 அரிய. யார் நானா? நீயே நீங்களா? 30 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன் வைக்க 30 அரியரா? 30 அரிய 30 அரியர் வைக்கலாமா? ஓ பையன் 30 அரியர் வைக்கலான்னு இருக்கிறோம். 30 அரியர்ல வச்சா டிசி கொடுத்துருவாங்க. எக்ஸாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் டிசி தான் கொடுக்குறாங்க. ஊசல நீ அப்புறம் இது வந்து கிளியர் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. அவ்வளோதான். நீ ஒன்றுமே பண்ணுறது இல்லை தம்பி. நீ எதுக்கு தம்பி காலேஜ் வர? ஆமாம் டிசி கொடுத்துருவோம். டிசி வாங்கிக்கன்னு சொல்லியிருப்போம். ஃபோட்டோகிராஃபி போயிட்டியா? மேலே போகலாம். வர மேலே இதுதான் எங்கள் காலேஜ். நல்லா பெருசாக இருக்குது, பெருசாக தான் இருக்கும். போகலாமா?
நண்பர்களே இதான் நம்ம ஆல் டிக்கெட்டு. போயிட்டு எக்ஸாம் தெரிவிக்க விட்டுறலாம். என்ன ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. இது 7, 8, 9, 10 அங்கே இருக்குது. நண்பர்களே அவ்வளோதான், பேக் வச்சுட்டு உள்ள போகிறோம். 3 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாய் பாய். 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் 3 வினாடிகள் கழித்து. நண்பர்களே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இதான் கொஸ்டின் பேப்பரு. எனக்கு பாரு, இது 2 கொஸ்டின் தான் எழுதுனேன். இது 2க்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. வெறும் இது 2க்கு. ஏன்னா இது 2 மட்டும் தான் தெரியும். தெரியும்னு இல்லை, ஏதோ ரோஷன் சொன்ன அதை பார்த்துட்டு இருந்தேன், கேட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒன்றுமே தெரியல எனக்கு வந்து. ஐ திங்க் கரியர் தான். ஃபஸ்ட்டு தான் தெரியும். ஃபஸ்ட்டு அப்புறம் 16வது 15வது தெரியும். தான் என்ன பண்ணுறது தெரியல. நீ பாஸா, நீ சென்டம் எடுத்துருவேன். கிளம்பலாமா? கமல் நீ போன உள்ளே வந்து பிளாக் எடுத்துருக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ அந்த லட்சத்துக்கு அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். கிளாஸ் டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்கா? வீட்டுக்கு போய் நான் என்ன பதில் சொன்னான்னு யோசிச்சுட்டு ஏன் 100 ரூபா கொடுத்து சுதர்சன் வாங்கி கொடுறோம். சுதர்சா ஈரோடு பஸ் வந்துருச்சு, ஏறலாமா? ஆ அடுத்த பஸ் போல பள்ளிப்பாளையம் நிற்குமான்னு தெரியல. பள்ளிப்பாளையம் நிற்கும். கவர்மெண்ட் பஸ்டா நிற்குமான்னு நிற்குண்டா. என் ஃப்ரெண்டுக்கு கவர்மெண்ட் பஸ் நிற்காதுப்பா. நண்பர்களே 2 பஸ் போயிடுச்சு, 2லேயுமே ஏற மாட்டேன்ட்டான். விமல் வந்து சின்ன பையன், இப்போதான் காலேஜ் வந்துருக்கான். நான் 3 வருஷம் இங்கே படிக்கிறேன். இந்த பஸ்ஸு போகாதுன்னு சொன்னால் நடு ரோட்டில் நீங்கள் போகிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு தெரியல. சுதர்சன் நீ ஈரோடு தான் போகணுமா? ஆமாடா, நீ தான் பள்ளிப்பாளையத்தில் இறங்க போகிறேன். இங்கே ஒரு ஃப்ரெண்ட். நான் மட்டும் பள்ளிப்பாளையத்தில் தனியாக இறங்கி பக்கத்தில் வரைக்கும் போகணும். அவன் ப்ராக்டிஸ் போயிட்டான், விளையாட போயிட்டான். பள்ளிப்பாளையத்தில் இறங்கியாச்சு. இங்கேருந்து வெப்பட போகணும். இங்கேருந்து தனியாக தான் போகணும். நண்பர்களே படம் வந்தாச்சு. இது பார்த்தா எங்கள் மாமா இன்னைக்கு கடை பூட்டிட்டாங்க. ஸோ சேட். எப்படி போகிறது? இதுதான் எங்கள் ஊர் படம். அடுத்த எக்ஸாம் வந்து ஃப்ரைடே, நாளான்னைக்கு. கடைக்கு போயிட்டு போகிறோம். போகலாம். ஆ போகலாமா? வேண்டாம், ஒரே ஒரு ஜவாபம் தான் இருக்குது. சவுண்டு இருக்கே வரேன். ஒன்றும் இல்லை. இன்னும் கடை லோடு இறக்கவே இல்லையா ஆட்டோவிலிருந்து? ஏன் கடைக்கு வந்தாச்சு. சரிட்டு இருந்தேன். வேறு சாப்பாடே இல்லையா? வேறு சாப்பாடு இல்லையான்னு
எந்த கண்ணாலும் இன்னைக்கு பரீட்சையில் ஃபெயில். சும்மா தான். ஆ இல்லை அப்புறம் அவ்வளவுதான், ஃபெயில் தான். எவ்வளோர்களே வீட்டில் பொருளாங்க போட்டு சாவடிக்கிறாங்க. ஸோ சார் இந்த எப்போ இருக்கிறது ஏப்பா? நண்பர்களே மணி பார்த்தீங்கன்னா 4:41. 2 மணிக்கு வந்தோம். இல்லை 2 மணிக்கு சாப்பிட்டு முடித்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது. 2 மணி நேரம் ஃபோனை பார்த்து ஓட்டியாச்சு. அடுத்து வீட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி மனம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. அவ்வளோதான். போகலாமா? நல்லா தான் இருக்கு. இந்த இடம் நல்லா இருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் எங்கள் வீடு வந்துடும். நம்ம வீடு வந்துடும். எங்கள் அம்மா அப்படியே கோயில் இறக்கி விட்டு போயிட்டுருக்கோம். வாங்க இறங்கிய பார்க்கலாம். Oh my gosh. இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, ஏரின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஐ திங்க் ஒரு வருஷத்தில் மழை காலம் வந்தால் மட்டும்தான் இப்படி ஃபுல்லாக இருக்கும். மிச்ச நாள்லாம் ட்ரையாக இருக்கும். ஆனால் இப்படி இருந்தால் அது ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். தோழர்களே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபோன் சார்ஜ் போட போகிறோம். ஃபோனில் சார்ஜே இல்லை. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்குது. இவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஃபோனில் ஒரு சார்ஜ் கம்மியாக இருக்குது. மணி 5:30 ஆகுது. ஃபோன் ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜ் இருந்தால் போதும், ஃபுல்லாகாது. 50% ஏறிடும். இதுக்கடுத்து ஃபோன் பார்க்கலாம். நைட் வரைக்கும் ஃபோன் தான் பார்க்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், பாய் பாய். நைட் வேணா ஒரு வீடியோ எடுக்கிறேன். நண்பர்களே நைட்டு எங்கள் வீட்டில் தோசை சாப்பிட்டு தூங்க போகிறோம். பாய்.